श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஒரு மனுஷனுக்கு பூர்ணத்துவம், எந்த குறையும் இல்லை அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? குறையே இல்லாத மனுஷர் அப்படின்னு யாராவது உண்டா அப்படின்னா யாரும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் ஏதாவது குறை இருக்கும் வாழ்க்கையில். குறை ஒன்றும் இல்லாதவன் கோவிந்தன் தான். குறை ஒன்றும் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. அப்போது மனுஷன் பிறந்து கடைசி வரைக்கும் ஒரு பூர்த்தி இல்லாமல் அப்படியே போயிடுவானா அப்படின்னு கேள்வி வந்தால் அது கிடையாதுன்னு சொல்கிறது சாஸ்திரத்தில். ரெண்டு விஷயம். ஒன்று, லௌகிகமாக இருக்கிறோம் என்ன பண்ணுவான் கேட்டால் பிரதே ஆகிமனுஷ்ய பூர்ணஹா அப்படின்னு வேதம். அண்ணா குடும்பத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருந்தால், குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருந்தால் நான் பூர்த்தியாக இருக்கேன், பூர்ணமாக இருக்கேன், எனக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் சில சமயம் அதுக்கும் மேலே வேறு எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வரும். குடும்பத்தில் எல்லாம் சௌக்கியமாக இருந்தால் கூட இவனுக்கு வேறு சில பிரச்சனைகள் மானசகமாக அப்படியெல்லாம் வரும். அப்படி இருக்கும்போது இவன் நான் பூர்ணமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், எந்த குறவும் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான்னா அது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான் வருமா. குரோஹோ அனுகிரகேணைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தையே அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா எத்தனையோ குறை இருந்தால் கூட ஆச்சாரிய அனுகிரகத்தினால அவனுக்கு வந்திருக்கிற நிறைகள்லாம் அவன் நினச்சி பார்ப்பான். இதெல்லாம் ஒன்று ரெண்டு குறைகள்லாம் சகஜம், ஆனால் திருப்தியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. இந்த பிரசாந்தையேன்னு வேறு சொல்கிறார். ஏன்னா திருப்தி அப்படிங்கிறது நிறையா சம்பாதிச்சதுனாலேயோ அந்த மாதிரி வராது. மனசில் ஒரு சாந்தி இருந்தால் தான் அந்த திருப்தி அப்படிங்கிறது வரும். குரு அனுகிரகத்தினாலே மனசில் அந்த சாந்தி பிரசாந்தி அப்படிங்கிறது வந்துருமா. குரோஹோ அனுகிரகே நைவ அப்படின்றதுனால இதனால தான் வருமே தவிர வேறு ஒன்றாலையும் வராது. இந்த வச்சனத்தை யார் சொல்கிறான்னா பகவான் கிருஷ்ணனே சொல்கிறான். கிருஷ்ணனே சாந்தீபினி மகரிஷியை குருவாக்கி தான் சிஷ்யனாகி நான் இப்போ தான் பூர்ணனாரேன் அப்படின்னு கிருஷ்ணனே குச்சேலர்கிட்ட சொல்கிற வார்த்தை இது. குருவனுடைய அனுகிரகத்தினால தான் பூர்ணனாக இருக்க முடிகிறது. குச்சேலர் பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், குச்சேலா நீயும் திருப்தியாக இருக்க, நானும் திருப்தியாக இருக்கேன். நான் சர்வேஸ்வரன், நீ ஒன்றுமில்லாத ஒரு ஏழை. ஆனால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கோன்னா அதுக்கு காரணம் ரெண்டு பேருக்கும் குருவனுடைய அனுகிரகம் இருக்குங்கிறது தான் அப்படின்னு அதை சொல்கிறார்.